Hello friends, welcome back to our channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாளாக ஷோ ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அது சம்மந்தமாக என்னங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொடுத்துருக்க இந்த அப்டேட் மூலமாக நம்மளோட வருமானத்தை யூடியூப் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூவை நீங்கள் உயர்த்திக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மானிட்டைசேஷன் ஆன சேனல்கள் ஒவ்வொருத்தருக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்திருக்கும். எல்லாருக்கும் வந்திருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கா ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மேலே வந்து ஷோ ஆகும். அதில் மேனேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மேனேஜ் மிட்ரோல் ஆட்ஸ் ஸ்லாட்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரெவென்யூவை உயர்த்திக்கிறதுக்காக அவங்க மே 12, 2025 இதை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட பழைய வீடியோஸ் இப்போ 8 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருக்க வீடியோஸில் இடையில ஆட்ஸ் வரும். மற்ற வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஆட் வரும். ஒன்று ஸ்டார்டிங்கில் வரும், அப்படி இல்லைன்னா முடிஞ்ச பிறகு வரும். ஸோ இதில் நம்ம மிட்ரோல் ஆட்ஸ் இடையில கொடுக்கக்கூடிய ஆட்ஸ்லாட் வந்து நம்ம தேவையில்லாத இடங்களில் கொடுத்துருக்கலாம். வியூவர்ஸ் வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ஆட் வர மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து அந்த வீடியோவை கன்டினியூ பண்ண விடாமல் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் மாற்றி யூடியூபே ஏஐ மூலமாக கரெக்டாக எந்த இடத்துல ஆட் வேணுமோ அந்த இடத்துல ஆட் கொண்டு வரதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் உங்களோட பழைய வீடியோஸில் இதை நீங்கள் பயன்படுத்திக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளோட பழைய வீடியோவில் ஒவ்வொன்றிலையாக போய் நம்ம மாற்ற முடியாது. ஸோ இதில் இப்போ இந்த மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த டேன் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்படி வேண்டாம், நான் மேனுவலாகவே நானே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிறேன், தேவையில்லாத இடத்துல ஆட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனே செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ யூடியூப் கொடுத்துருக்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேன் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் கிளிக் இருக்கும். அதையே நீங்கள் அப்படியே சேவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட இதை சேவ் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் அதை வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா ரிவ்யூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஒய்டி ஸ்டுடியோவில் இந்த ஏன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இந்த ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பழையபடி இதுக்கு முன்னாடி இருந்தால் அதே ஆப்ஷன் தான் காட்டும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் என்ன நினைக்கிறீங்க இந்த அப்டேட்டை பற்றி? இது மானிட்டைசேஷன் ஆன சேனல்களுக்கு யூஸ் ஆகுமா? அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பை பாய்.